வெல்கம் டு சிம்பிள் குக்கிங். இன்றைக்கி நான் வந்து கேரட்டும் கோதுமை மாவு வச்சு ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக் பண்ணியிருக்கேன். கேரட் இனிப்பு போண்டா. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். போண்டா பண்ணுறதுக்காக நான் வந்து இங்கே 2 கப் அளவுக்கு துருவின கேரட் எடுத்திருக்கேன். இது வந்து கிட்டத்தட்ட 175 கிராம் இருக்குது. இப்போ இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். அதுக்காக நான் இங்கே வந்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். இப்போ நாம் கிரேட் பண்ணி வச்சுருக்கிற கேரட்டை சேர்த்துடலாம். அதுக்கப்புறமா இதில் 1/2 கப்புக்கும் கொஞ்சம் குறைவாக சுகர் சேர்த்துக்கலாம். சுகர் வந்து உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்தவாறு கூட்டவோ குறைக்கவோ செய்யலாம். இப்போ இதில் ஒரு முட்டை சேர்த்துக்கோங்க. கூடவே 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் வந்து ஆப்ஷனல் தான், சேர்க்கலனாலும் பரவாயில்ல. இப்போ இதில் 1/4 கப்பும் கொஞ்சம் குறைவாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துடலாம். இப்போ நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து சைடில் எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறமா ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. இப்போ இதில் 1 கப் கோதுமை மாவு இல்லைனா 1 கப் மைதா மாவு சேர்த்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி 1 கப் கோதுமை மாவு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்த கேரட் விழுதை சேர்த்துடலாம். இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. பாருங்க, இந்த மாதிரியான பதத்துக்கு இருக்கணும். தண்ணியோட அளவு வந்து இதை விட நீங்கள் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். இப்போ நாம் இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். அதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணி நான் வந்து ஒரு கடாய் வச்சு அதில் முங்கி பொரியிற அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதும் இப்போ நாம் இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். ஃப்ளேமை வந்து மிதமான சூட்லேயே வச்சுக்கோங்க. இப்போ ஒரு சைடு வெந்ததும் நம்ம திருப்பி போட தேவையில்லை, அதுவே தானாக திரும்பி வருது பாருங்க. அதுக்கப்புறமா இப்படி அப்பப்போ திருப்பி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ உள்ளே எல்லாம் வெந்து வெளியே வந்து நல்ல ப்ரௌன் நிறமானதுக்கப்புறமா நம்ம இது வந்து எண்ணெயிலிருந்து எடுத்துடலாம். இப்போ இதே மாதிரியே மிச்சம் இருக்கிற மாவையும் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ இதுவும் வந்து நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நாம் இதை வந்து எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். நான் வந்து மொத்தம் 3 பேட்சாக போட்டு பொரிச்சு எடுத்திருக்கேன். இப்போது எல்லாமே ஃப்ரை பண்ணி ரெடியாக இருக்குது. அவ்வளோதான், நம்ம போண்டா வந்து சூப்பராக ரெடியாக இருக்குது. ஒன்று பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள். உள்ளே வந்து நல்லா எல்லோ கலரில் சூப்பராக வந்திருக்கு. இது வந்து குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.